கோவை உடையாம்பாளையம் பகுதியில் மாட்டிறைச்சி உணவுக் கடை நடத்தியதற்காக மிரட்டப்பட்ட தம்பதி பாதுகாப்பு கேட்டு மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர். உடையாம்பாளையம் பகுதியில் உணவுக் கடை நடத்திய தம்பதிக்கு மாட்டிறைச்சி உணவு விற்பனை செய்யக்கூடாது என பாஜக நிர்வாகி சுப்பிரமணி என்பவர் மிரட்டல் விடுத்திருக்கிறார். இந்த காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட தம்பதி ஊரில் வாழ பயமாக உள்ளதாகவும் மீண்டும் பழைய இடத்திலேயே கடை போட அனுமதிக்க வேண்டும் எனவும் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அந்த தம்பதி கடை நடத்தக்கூடாது என பலமுறை சுப்பிரமணி மிரட்டியதாகவும் சாதி பிரச்சனை உள்ளதால் ஊர் கட்டுப்பாடு என பொய் சொல்வதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் ஏன் காணொலி எடுத்தீர்கள் என மிரட்டும் துணியில் கேட்டதாகவும் தம்பதியினர் வேதனை தெரிவித்தனர். உன்னை யார் கேட்டு நீ பீஃப் போட்ட, உனக்கு யார் இந்த பர்மிஷன் கொடுத்தது, இங்கே வைக்க சொல்லி யார் சொன்னது, அவர் யாருங்க எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு? எங்கள் ஏரியாவில் நாங்கள் கடை போடுறோம், எங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதுதான் நாங்கள் செய்ய முடியும். அவன் சொல்லக்கூடாது இல்லையா, இன்னது தான் போடணும், நீ இட்லி தோசை போடு, மீன் போடு. எல்லாருமே மீன் போட்டிருக்காங்க, சிக்கன் ரைஸ், எல்லா ரைஸும் தான் போட்டிருக்காங்க. எனக்கு பிரியாணி தான் இஷ்டம், எங்களுக்கு பிரியாணி தான் தெரியும், அதனால அந்த தொழில் தான் நாங்கள் செய்கிறோம். அவன் சொல்கிறதுக்கெல்லாம் ரூல்ஸ் இல்லை இல்லையா, அவன் அப்படி பேசுகிறாங்க. அவங்க பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குங்க? முதல்ல